நடிகை விபச்சாரத்துக்கே போகிறா, 10 லட்சம் 20 லட்சம் சம்பளம். ஆனால் இந்த அப்பாவி பெண்கள் போகிறாங்கல்ல, அவர்களை எப்படி ஏமாத்துறான்? ஒரு 3 மாதத்துக்கு ஒரு 50 பெண்களை நீங்கள் அங்கே கொண்டு போய் முழு நேர விபச்சார, இதில் அதிகமாக மாட்டிக்கொள்ளுபவர்கள் கோடம்பாக்கத்து துணை நடிகைகள். ஒரு இரவுக்கு ஒரு பெண் நம்ம ஊர் காசுக்கு குறைந்தபட்சம் 25,000 ரூபா சம்பாதிக்கிறார். புகாருக்கு என்ன நடவடிக்கை? இந்த விபச்சார தடுப்பு பிரிவு எத்தனை தரகர்களை கைது செய்வதே இல்லை. நீங்கள் 2000 பேர் 3000 பேர் முழு நேர பாலியல் நோயாளிகளாக ஆக்கப்பட்டிருக்கிறார். செக்கில் மீது நிறைய வழக்கு இருக்கு. புருஷன் பொண்டாட்டி 2 பேருமே இந்த தொழிலை பண்றாங்க. துபாயில் உட்காந்து விபச்சாரத்திற்காக மட்டுமே இவர்கள் அனுப்பி வைக்கப்படுகிறார்கள். இவர்களுக்கு நடனத்துக்கு சம்மந்தமே இல்லை. ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலுக்காக நம்முடன் இணைகிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு தமிழா பாண்டியன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். சில நாட்களுக்கு முன்னாடி வாட்ஸ்அப்பில் ஒரு விளம்பரம் ஷேர் ஆகுது. துபாயில் நட்சத்திர ஹோட்டலில் நடனமாடுவதற்கும் வேலை செய்வதற்கும் பெண்கள் தேவை, அழகான பெண்கள் தேவைன்னு சொல்லிட்டு ஷேர் ஆகுது. ஸோ இதுக்காக இன்டர்வியூக்கு சில பெண்கள் போகிறாங்க. போன இடத்துல பாலியல் தொழிலில் தள்ளப்பட்டிருக்காங்க. இது குறித்து ஒரு தகவல்கள் வெளியாகியிருக்கு. இன்டர்வியூ எடுக்கும் போதே சில லட்சங்கள் எங்களுக்கு கொடுத்தாங்க, சில ஆயிரங்கள் சில லட்சங்கள் எங்களுக்கு கொடுத்தாங்க. ஆனால் போன இடத்துல எதிர்பார்த்த வேலை இல்லை, பாலியல் தொழில் எங்களை செய்ய சொல்லி துன்புறுத்துறாங்க அப்படின்ட்டு. இது எப்படி பார்க்குறீங்க சார்? இல்லை, இது கடந்த ஒரு 10 வருடங்களாக இந்த மோசடி காவல்துறை, அதாவது ஏவிஎஸ் ஆன்டிவேர் ஸ்குவாடு, விபச்சார தடுப்பு பிரிவு, இவர்கள் ஒத்துழைப்போடு இது நடக்குது. எப்படின்னா, இவர்களுடைய இலக்கு யாருன்னு கேட்டால் கோடம்பாக்கத்து துணை நடிகைகள். இந்த துணை நடிகைகள் இவர்கள் மூலம் இவர்கள் தெலுங்கு படத்துக்கு மலையாள படத்துக்கு போகிறாங்கல்ல, இவர்கள் மூலம் தெலுங்கு மலையாள படத்தை சார்ந்தவர்களும் இதில் சிக்க வைக்கப்படுகிறார்கள். ஆனால் அவர்கள் இதில் விழிப்போடு தப்பிடுறாங்க. இவர்களுடைய நடவடிக்கைகளை பார்க்கிற பொழுது இவர்கள் ஒரு விபச்சாரத்துக்கு தள்ளக்கூடிய தரகர்கள். இவர்கள் சினிமா துறை நடன கலைஞர்களை துபாயில் நட்சத்திர ஹோட்டலில் இவர்கள் நடன பெண்களை அழைத்து கொண்டு செல்லுகிற நடன கலைஞர்கள் அல்ல. இவர்கள் விபச்சார தரகர்கள். இது யார் கணிச்சுக்கிறா? தெலுங்கு துணை நடிகைகளும் மலையாள துணை நடிகைகளும் இவர்களை முதல் கட்ட நடவடிக்கையில் அவங்க திருப்பி போயிடுறாங்க. இதில் அதிகமாக மாட்டிக்கொள்ளுபவர்கள் கோடம்பாக்கத்து துணை நடிகைகள் தான். நீங்கள் எனக்கு இந்த புகாரை ஒரு 6 மாதத்துக்கு முன்பே எனக்கு ஒருவர் சொல்லி இதை நான் செய்தியாகவே போட்டேன். அப்போ அவர் இன்னும் இருக்கார். இப்போ என்ன நடக்குதுன்னா, இந்த விபச்சார தரகர்கள் என்ன பண்ணுறாங்க, அங்கே ஒரு தொடர்ச்சியாக நடக்கிற கலாச்சார நடன விழா, இதற்கு ஒரு 50 பெண்கள் எங்களுக்கு தேவைன்னு கூட்டிகிட்டு போய் இறங்கியவுடன் இவர்களுடைய பாஸ்போர்ட்டு பறிக்கப்படும், இவர்களுடைய விசா பறிக்கப்பட்ட பிறகு இவர்கள் அறைகளில் தங்க வைக்கப்படுவார்கள். அறைகளில் தங்க வைக்கப்பட்ட பிறகு இவர்கள் தனிமைப்படுத்தப்பட்டு பாலியல் ரீதியாக அங்கே இவங்க ஒரு 1 லட்ச ரூபா இங்கே வாங்கியிருப்பாங்க, 5 லட்ச ரூபாய்க்கு அவங்க கையெழுத்து வாங்கிடுவோம் வெத்து பேப்பரில். நீங்கள் இருந்து கிளம்புறியா, உனக்கு விபச்சாரம் பண்ணுவதற்கு விருப்பம் இல்லையா, 5 லட்சம் கொடுத்துருப்போம். நேரடியாக என்கிட்ட ஒருவர் சொன்னார், நான் 1 லட்சம் தானே கொடுத்தேன், எங்கள் குடும்பத்துக்கு கொடுத்துட்டு வந்தேனே, 5 லட்ச ரூபா வாங்கியிருக்கேன், போலீஸில் புகார் பண்ணுவேன், போலீஸில் புகார் பண்ண நீ ஜெயிலுக்கு போயிடுவேன். எங்கே துபாயில் ஜெயிலுக்கு போனால் யார் அவர்களை எடுப்பது? இந்த அப்பாவி பெண்களை யார் எடுப்பது? இதை நீங்கள் கோடம்பாக்கம் தான் இவர்களுடைய வேட்டைக்காடு இலக்கு. ஒரு 3 மாதத்துக்கு ஒரு 50 பெண்களை நீங்கள் அங்கே கொண்டு போய் முழு நேர விபச்சார தொழில் தான். இவர்களுக்கு எந்த நடன கலைஞர்களும் இல்லை, தவிர்க்க முடியாமல் அந்த சகதியில் தள்ளப்படுகிறார்கள். இப்படி அந்த 3 மாத காலம்
அந்த காலக்கெடு முடிந்த பிறகு பல பெண்கள் அதையே பழக்கமாக்கிடுறாங்க. அதே வாழ்க்கையாக போயிடுது. சில பெண்கள் மீண்டு வந்து தான் இந்த புகார் இதில் பரபரப்பாக இருக்குது. நீங்கள் ஏவிஎஸ்க்கு காசை கொடுத்து அமுச்சிடுறான். நீங்கள் எங்கே தங்கியிருக்காங்கிறது அந்த ஏவிஎஸ்க்கு தெரியும். அவர்கள் எப்படி துபாய்க்கு அழைத்து கொண்டு போகிறார்கள்னு தெரியும். துபாயில் இவர்களுக்கு விசாவே கிடையாது. அப்புறம் எப்படி அழைச்சிட்டு போகிறாங்கன்னா, இவர்களை அத்தனை பேரையுமே டூரிஸ்ட் விசாவில் கூட்டிகிட்டு போகிறான். ஒர்க்கிங் பெர்மிட் கிடையாது, டூரிஸ்ட்டு விசா. நீங்கள் இதில் கேரளாவை சேர்ந்தவர்கள், கர்நாடகாவை சேர்ந்தவர்கள், ஆந்திராவை சேர்ந்தவர்கள், இந்த பெண்கள் அந்த பெண்களுக்கு பாதுகாப்பாக இருக்கக்கூடிய அவங்க குடும்பத்தார் இவர்கள் விபச்சார தரகர்கள். அதனால் இவர்கள்ட்ட மாட்டிக்கொள்ள வேண்டாம்னு தப்பிச்சு போயிடுறாங்க. இந்த ஆதரவற்ற பெண்கள், துணை நடிகைகள், கோடம்பாக்கத்து துணை நடிகைகள் தான் வேறு வழியே இல்லாமல். நீங்கள் என்ன சொல்கிறான், 3 மாதம் போனீங்கன்னா உங்களுக்கு 3 லட்ச ரூபா கிடைக்கும். மாதம் 1 லட்ச ரூபா. நடனம் தான், டான்ஸ் தான், எங்கள் ஸ்டார் ஹோட்டலில் டான்ஸ் தான். இப்படி தான் இவர்களை கன்வின்ஸ் பண்ணுறான். அங்கே போன பிறகு அறைகளில் அடைத்து வைக்கப்பட்ட பிறகு நேரடியாக விபச்சாரத்தை தள்ளிடுறான். கத்தி முனையில் மிரட்டப்படுகிறார்கள். அந்த பாலியல் புரோக்கர் ஒருத்தர் சொன்னார், கத்தி முனையில் அவர்களை விபச்சாரத்துக்குள்ளே தள்ளுறது. வேறு வழியே இல்லை. 3 லட்ச ரூபா கொடுத்துட்டு திரும்பி போக முடியாது. இல்லைன்னா நீங்கள் திருட்டு வழக்கில் சிறையில் அடைக்கப்படுவார்கள். நீங்கள் எல்லாமே டெல்லி கூட்டிகிட்டு போயிடுறான். டெல்லியிலேருந்து தான் துபாய் விமானம் பயணம். டெல்லியில் இவர்களெல்லாம் நீங்கள் எதுக்கு பாலியல் தொழிலுக்காக போகிறார்கள் என்பது எல்லாத்துக்கும் தெரியும். யாரையும் மெட்ராஸில் வச்சு ஏற்றுறதே இல்லை. சூட்சுமைன்னா இந்த 50 பெண்களையும் சென்னையிலிருந்து நேரடியான துபாய் விமானத்தில் ஏற்றுவதில்லை. ஏன்? அப்படி தெரிஞ்சு போயிடும். இமிக்ரேஷன் இருப்பவர்களுக்கு தெரிஞ்சு போயிடும், விசா இருப்பவர்களுக்கு தெரிஞ்சு போயிடும். அப்போ எங்கே கொண்டுட்டு போயிடுறான்? டெல்லி போயிடுறான். டெல்லியில் பல விமானங்கள் தலைநகரம் எங்கெங்கேயோ போகலாம். அப்போ இவர்களுடைய வாழ்க்கை சீரழிக்கப்படுகிற இடம் டெல்லி டு துபாய் தான். இவர்கள் விலைக்கு விபச்சாரத்தார்கள்ட்ட விலைக்கு விற்கப்படுகிறார்கள். தப்பவே முடியாது. 3 மாதம் கழித்து தான் உங்களுக்கு பாஸ்போர்ட்டும் விசாவையும் கொடுப்பான். விசா முடிஞ்சிடும். இப்போ விசா முடிந்த பிறகு அவர்கள் சிக்கி சீரழிஞ்சு சின்னாபின்னமாகி நோயாளியாக மாறி போகிறான். அவர்களை நீங்கள் பயன்படுத்த முடியாது. மீதி என்ன பண்ணுறான், இந்த 50 பெண்களையும் அனுப்பிட்டு புதிதாக 50 பெண்களை அவன் பிடிக்கிறான். இது இங்கே இருக்கிற விபச்சார தடுப்பு பிரிவு சிந்தாதிரி படையில் இருக்கு அந்த அலுவலகத்துக்கு தெரியும். முழு அலுவலகம் தெரியும். ஒரு முறை இருமுறையில் பல முறை கைது செய்யப்பட்டு அந்த வழக்கு காலாவதியாகி போயிடுது. காவல்துறை நினைத்தால் ஒரு 50 பேரை பிடிச்சி குண்டாசில் போட முடியும். குண்டாசில் போட அந்த தொழிலை பல பெண்களுடைய வாழ்க்கை நீங்கள் சீரழிஞ்சு போவதை தடுக்க முடியும். ஆனால் அந்த காவலர்கள் காசு வாங்கிக்கிறான். ஏன்னா அவர்களுக்கு இந்த முழு கதையும் தெரியும். சாலிகிராமத்தில் எங்கே தங்கியிருக்கான், வடபழனி இருக்குல்ல அந்த தங்கியிருக்கிற இடம், இவர்கள் விசா தயார் செய்வது, பாஸ்போர்ட் தயார் செய்வது. நீங்கள் அதில் என்னென்னு கேட்டிங்கன்னா, இவர் அத்தனை பேருக்குமே பாஸ்போர்ட்டு விசா தயார் பண்ணும்போது இவர்களுக்கு படிப்பறிவில்லைன்னு முடிவு பண்ணிடுவோம். ஏன்னா படிப்பறிவு இருந்துன்னா அவன் கேள்வி கேட்பான், எங்கே போகிறேன்னு. படிப்பறிவு இல்லைன்னா கூலி வேலைக்கு போகிறாங்கன்னு கொண்டு போகிறான், வீட்டு வேலைக்கு போகிறாங்கன்னு கொண்டு போகிறான். இது எல்லாமே கஸ்டமர்ஸ்லேயும் இப்போ விமான நிலையத்திலையும் இவர்களுக்கான தரகர்கள் இருக்கிறான். டெல்லியிலையும் இவர்களுக்கான தரகர்கள் இருக்கான். இத்தனை பேருடைய உடந்தையோடு தான் ஒரு பெண் கடத்தப்படுகிறாள். கடத்தப்பட்டால் அங்கே ஒரு இரவுக்கு ஒரு பெண் நம்ம ஊர் காசுக்கு குறைந்தபட்சம் 25,000 ரூபா சம்பாதிக்கிறான். இப்போ மொத்தமாக கொடுக்குறதே 3 மாதத்துக்கு சேர்த்து 1 லட்ச ரூபா 2 லட்ச ரூபா தான். தப்படா போதுங்கிற நிலைமையில் பல பெண்கள் இருக்காங்க. அவர்கள் காவல்துறைக்கு போகவே முடியாது. ஏன் காவல்துறைக்கு போக முடியாதுன்னா, இவர்கள் பாலியல் துறையில் தள்ளிய பிறகு நீங்கள் முழு எவிடன்ஸ் வச்சுருப்பான். இவங்க காவல்துறைக்கு போனாங்கன்னா இவர்கள் அந்த பாலியல் தொழிலில் உடன்பட்டதற்காக குறைஞ்சது ஒரு 5 வருஷம் ஜெயில் இருக்கணும். அதனால் 3 மாதத்தில் எப்படியா தப்பினால் போதும், சித்திரவதையிலிருந்து தப்பினால் போதும், இந்த மனநிலைக்கு இந்த பெண்கள் வந்துடுறாங்க. இது அவர்களுக்கு சாதகமாக போயிடும். இங்கே வந்த பிறகு தான் பல பெண்கள் புகார் கொடுக்குறாங்க. அந்த புகார் ஒரு நாள் பரபரப்பாக இருக்குது, 2 நாள் புகார் பரபரப்பாக இருக்குது. அதனுடைய தொடர்ச்சி யாருன்னு நீங்கள் கைது செய்யணுமா இல்லையா? இப்படி ஏதாவது கைது செய்வாங்களா? இல்லை. புகாருக்கு என்ன நடவடிக்கை? ஏவிஎஸ் இந்த விபச்சார தடுப்பு பிரிவு எத்தனை தரகர்களை கைது செய்து எப்படி கைது செய்வதே இல்லை. மீண்டும் நீங்கள் சாலிகிராமத்தில் வடபழனி லாட்ஜில் கும்பலாக வர்றாங்க. திரைப்பட ஆசை
ஆசையோடு வருகிறவர்களை இவர்களுடைய இலக்கு அதுதான். 50,000 ரூபா 1 லட்ச ரூபாய்க்கு சாதாரணமாக கொடுத்துட்றான். கொடுத்த பிறகு இந்த பெண்கள் என்ன பண்ணுறாங்க, சரி துபாயில் 3 மாதம் ஒரு நல்ல வாழ்க்கை, ஒரு 3 லட்ச ரூபா கிடைக்கும், சென்னையில் வந்தோடனையும் ஒரு வீடு லீஸுக்கு வாங்கிட்டோம்னா தங்குவதற்கு பிரச்சனை இல்லை. இது அடிப்படையாக சொல்கிறான் அவன். நீங்கள் கோடம்பாக்கத்துலேருந்து சினிமா வாய்ப்பு தேடணும்னா தங்குவதற்கு உனக்கு வீடு வேணும்னா நாங்கள் 3 லட்ச ரூபா 5 லட்ச ரூபா வரைக்கும் 3 மாதம் இருந்தீங்கன்னா கிடச்சிரும். நீ ஒரு வீட்டை லீஸுக்கு பிடிச்சிக்கலாம், வாடகை பிரச்சனையே இல்லை. இப்போ என்ன பண்ணுறாங்க, 2 பெண்கள் 3 பெண்கள் சேர்ந்து திரை உலகத்தில் நமக்கு வாய்ப்பு தேடணும், வாய்ப்பு வேணும்னா நம்ம அந்த கோடம்பாக்கம், சாலிகிராமம், வளசரவாக்கம், விருகம்பாக்கத்துக்குள்ளே தங்கியிருக்கணும். இதுக்கு ஒரு 3 லட்ச ரூபாயிலிருந்து 5 லட்ச ரூபா வேணும். அப்போ நம்ம 3 மாதம் தானே, டான்ஸ் ப்ரோக்ராம் தானே, குரூப் டான்ஸ் தானே. இப்போ இங்கே சினிமாவில் குரூப் டான்ஸ் ஆடுறாங்கல்ல, இதே போன்று தான் இவர்கள் துபாய்க்கு போகிறார்கள். துபாய் போன உடனேயுமே அப்படி நீங்கள் அழகான பெண்கள் தான் இவர்களுடைய இலக்கு. அங்கே போன பிறகு அனாதை, எந்த எந்த தொலைபேசி தொடர்பும் இருக்காது. இது எல்லாமே அவர்களிருந்து பறிக்கப்படும். பறிக்கப்பட்ட பிறகு வாரத்துக்கு 3 கஸ்டமரை சந்திக்கணும். மாதத்துக்கு குறைந்தபட்சம் ஒரு 15 கஸ்டமரை ஒரு நாள் விட்டு ஒரு நாள் சந்தித்தே ஆகணும். இதை கண்ணீரும் கம்பளையுமாக இதை மீட்டெடுப்பதற்கு ஆட்களே இல்லை. இது துபாய் போலீஸ் வந்து இது வந்து தடுக்கலையா சார்? ஏன்னா ஒரு நட்சத்திர ஹோட்டலில் நடக்கும்போது துபாய் வந்து நட்சத்திர ஹோட்டலில் கலாச்சாரம் அது நடனமே கிடையாது. இவர்கள் எங்காவது வீடுகளில் அடைத்து வைக்கப்பட்டு விபச்சாரத்திற்காக மட்டுமே இவர்கள் அனுப்பி வைக்கப்படுகிறார்கள். இவர்களுக்கு நடனத்துக்கு சம்மந்தமே இல்லை. ஆனால் இங்கே அட்வான்ஸ் கொடுக்கும்போது நடனம் தான் கூட்டிகிட்டு போகிறான். ஆனால் அங்கே என்ன வேலை அவர்களுக்கு? முழு நேர பாலியல் தொழில் தான். இங்கே அதில் தப்பி வந்தவர்கள் தான் அந்த புகார் கொடுக்குறாங்க. இப்போ செய்தியாகுது. இது ரெகுலராக நடந்துகிட்ருக்கு. எந்த விதமான தங்கு தடையும் இல்லாமல் ரெகுலராக நடந்துகிட்ருக்கு. இதை தடுக்கணும்னா இங்கே இப்போ நீங்கள் கேரளாவில் இப்படி பண்ண முடியாது, கர்நாடகா, பெங்களூர் இப்படி பண்ண முடியாது, ஹைதராபாத் இப்படி பண்ண முடியாது. தொலைச்சிருவான், அந்த மக்களே தொலைச்சிருவான், சினிமாக்காரனே தொலைச்சிருவான். இங்கே யாரோ எப்படியோ போட்டும், நம்ம இதை பற்றி தலையிட வேண்டிய அவசியமே இல்லை. இப்படி தான் இருக்குது. 23 யூனியன் இருக்குது திரைப்பட நடிகைகளுக்கான யூனியன். எவ்வளோ யூனியன் இருக்குது? பெப்சி இருக்குது, செல்வமணி இருக்கார், 23 யூனியன் இருக்குது. யூனியன்களும் முன் வந்து இது போல குற்றச்சாட்டு நடவடிக்கை எடுக்கிறது இல்லை. அப்படி எடுத்தாலே குறைஞ்சிருக்குமே. கர்நாடகாவில் எடுக்கிறான், கேரளாவில் எடுக்கிறான், ஆந்திராவில் எடுக்கிறான், இங்கே எடுக்கிறதே இல்லை. ஏன்? இப்போ யூனியன் எதுக்கு இருக்குது? சந்தா வாங்குறான், துணை நடிகைகள் சந்தா வாங்குறான், உடனே நடவடிக்கை எடுத்துருக்குமா இல்லையா? நடவடிக்கை எடுக்கிறதே இல்லை. காவல்துறைக்கு இப்போ பிடிச்சி கொடுத்துருக்கணுமா? இல்லை, எந்த நடவடிக்கையும் இல்லை. இவர்களை கூடுவது தெரியும், அப்ளிகேஷன் கொடுக்கறது தெரியும், இவர்கள் வந்து துபாய்க்கு போகிறது தெரியும். தொடர்ந்து நடந்துகிட்ருக்கேன் 10 வருஷமாக. ஒரு மாதத்துக்கு 3 மாதத்துக்கு ஒருக்கா குறைந்த 50 பேர் போகிறாங்க, மாதம் 200 பேர். 10 வருஷம் நீங்கள் 2000 பேர் 3000 பேர் முழு நேர நோயாளிகளாக, பாலியல் நோயாளிகளாக ஆக்கப்பட்டிருக்கிறார்கள். இதை சினிமா திரைப்பட நடிகர் சங்கமும் கண்டுக்கிறதில்ல, துணை நடிகர் சங்கமும் கண்டுக்கிறதில்ல, சிகை அலங்கார சங்கமும் கண்டுக்கிறதில்ல, உடை அலங்கார சங்கமும் கண்டுக்கிறதில்ல. அப்போ இவர்களை யார் காப்பாற்றுவது? காவல்துறையில் இருக்கிற சில அதிகாரிகள் கையூட்டம் வாங்கிக்கிறான், ஏவிஎஸ் கண்டுக்கிறது, எல்லாம் தெரியும், அந்த நபர்களும் தெரியும். தொடர்ந்து அவன் துபாயிலேருந்து சென்னை வர்றான், சென்னையிலேருந்து துபாய் போகிறான். இந்த தரகர்கள் விமான நிலையத்தில் இறங்கும் போதே இவருக்கு தெரியும். கைது பண்ணால் வெளியில் வந்து அடுத்த நாள் வேலையை ஆரம்பிச்சிடலாம். கர்நாடகாவில் பண்ண முடியாது, கேரளாவில் பண்ண முடியாது, ஆந்திராவில் பண்ண முடியாது. இந்த வழக்கில் கைது செய்யப்பட்ட கேரளா புரோக்கர் ஷகில் என்பவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, பிரபல நடிகையும் இதில் வந்து இன்வால்வ் ஆகியிருக்காங்க, அவங்க தான் ஒரு சில பெண்களையும் எங்களுக்கு சப்ளை பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வாக்குமூலத்தை கொடுத்துருக்காரு. அதாவது அவங்க ஒரு நாள் போயிட்டு 2 நாள் ஒரு வாரத்தில் விரும்பியே போகிறாங்க, பல லட்சங்களை வாங்குறாங்க, போகிறாங்க, வந்துடுறாங்க. இந்த பெண்கள் நீங்கள் அவர்கள் விபச்சாரத்துக்காக போகிறதே இல்லை. நடிகை விபச்சாரத்துக்கே போகிறா, அவருக்கு 10 லட்சம் 20 லட்சம் சம்பளம். இதை வந்து இந்த ஷகில் புரோக்கரு நேரடியாகவே சொல்லி தான் கூட்டிகிட்டு போகிறான். ஆனால் இந்த அப்பாவி பெண்கள் போகிறாங்கல்ல, அவர்களை எப்படி ஏமாத்துறான்? ஒன்லி நடன நிகழ்ச்சி தான், குரூப் டான்ஸ் தான். அதை தவிர எந்த விதமான உங்களுக்கு தொந்தரவும் இல்லைன்னு தான் கூட்டிகிட்டு போகிறான். அவர்கள் தான் சிக்க வைக்கப்படுகிறது. ஷகிலை குண்ட சதத்தில் அடைச்சிருக்கணுமா இல்லையா? அப்படின்னு இப்போ நிறைய வழக்கு இருக்குது ஷகில் மேலே. ஷகில் மீது நிறைய வழக்கு இருக்குது. ஒரு புருஷன் பொண்டாட்டி 2 பேருமே இந்த தொழிலை பண்ணுறாங்க துபாயில் உட்காந்துட்டு. கணவன் மனைவி 2 பேருமே இங்கே வர்றாங்க, இந்த வேலையை செய்கிறாங்க. இது ஷகிலும் தரகர். அப்போது இவர்கள் இத்தனை பேரையும்
நல்ல காவல்துறை அதிகாரியாக இருந்த ஏவிஎஸ்சில் ஆண் அதிகாரியோ பெண் அதிகாரியாக இருந்தால் இந்த சகில் உட்பட அத்தனை தரகர்களும் குண்டர் சட்டத்தில் அடைக்கப்பட்டால் இவர்கள் மீண்டும் தொழில் செய்ய முடியாது. அப்போது இதுக்கு என்ன வழி? இவர்களை சிறைப்படுத்துவதனால் மட்டும்தான் இந்த பெண்கள் சகதியில் சேற்றில் தன்னுடைய வாழ்க்கையை துளைக்காமல் இருக்க காப்பாற்றப்படுவார்கள். நடப்பு சம்பவங்கள் குறித்து பல தகவல்கள் மிக்க நன்றி. நன்றி, வணக்கம்.